ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரன் பேட்ச். நம்ம இருக்குது ஆசிலேஷனோட ஒன் ஷாட்ல. நல்லா பார்த்து கூட இதுக்கப்புறம் ஒரே ஒரு லெசன் இருக்குது. 11th எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் லெசன்ஸ் எல்லாம் கடகடன்னு ஓடுது. சரியா? இன்னும் இதுக்கப்புறம் ஒரே ஒரு லெசன் தான் நம்மளுக்கு பெண்டிங். அதோட பார்த்தோன்னா 11th சிலபஸ் எண்டிங். நம்ம பேட்ச் பத்தி பார்த்தோம்னா சூரன் பேட்ச் நம்ம இருக்கிறது ஃபைனல் லெசன் இல்லை, இதுக்கப்புறம் ஒரே ஒரு லெசன் இருக்கு. சிலபஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சூரன் பேட்ச்னு போய் ஃபிசிக்ஸ் ஆப்ல சர்ச் பண்ணனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிபிபி ஃபார்மேட்லையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான நோட்ஸ். ஓகே, நோட்ஸில் பார்த்தோன்னா இந்த கொஸ்டினை எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். இதே மாதிரி பார்த்தோன்னா உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மேத்ஸ் இருக்காது. வாட்ஸ்அப் சேனலை தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோ. வாட்ஸ்அப் சேனலில் தான் நாங்கள் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நான் இந்த லைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாழ்க்கை இருட்டாயிருச்சு, இதுதான் கரெக்டான வாழ்க்கை. ஆனால் இது பண்ணால் இந்த அளவுக்காச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், லைட்னிங் செட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளாஸ் நடத்துகிற வேலையை மட்டும் பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட ஷெட்யூல் எல்லாம் கிடைக்கும். ஓகே, கிளாஸ் எப்போ நடத்த போகிறோம், என்ன நடத்த போகிறோம், அது இல்லாமல் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லெக்சரில் எதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் நீ எனக்கு கொடுக்க தோணுச்சோ அது எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பை ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஆசோலேஷன். இந்த ஆசோலேஷனில் நிறையா டாபிக்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான சிம்பிளான லெசன். பட் மேத்தமெட்டிக்லி அப்புறம் கிராஃபிக்கலி கொஞ்சம் விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். ஓகேங்களா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படி என்றால் அந்த ஹார்மோனிக் மோஷன் இப்படி இருக்கும் சார். சரிங்களா? இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுத்தும். அதாவது என்ன ஆகும்னா அந்த மோஷன் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரியா? அதை பத்தி இன்டெப்தா நம்ம லெக்சர்ல பார்ப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அடுத்து எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆசோலேஷனோட இந்த லெக்சரை நம்ம வைண்ட் அப் பண்ணிடுவோம். நல்லா பாரு, நம்ம ஹார்மோனிக் மோஷன்ல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பீரியாடிக் மோஷன் என்றால் என்ன, நான் பீரியாடிக் மோஷன்னா என்ன. பீரியாடிக் மோஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதோட பேர் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அதோட பேர் என்ன சார், பீரியாடிக் மோஷன். சரிங்களா? அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகல, சரியா, அது நான் பீரியாடிக் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆல் மெசேஜ் பண்ணியிருக்கா, நாளைக்கு கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நான் பீரியாடிக் மோஷன். ஆனா புதன்கிழமை ஆச்சுன்னா அபி சாரோட பிசிக்ஸ் கிளாஸ் வந்து சேரும். அது வந்து ஒரு பீரியாடிக் மோஷன். சரிங்களா? பீரியாடிக் மோஷனுக்கும் நான் பீரியாடிக் மோஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிட்ட டைம்ன்றதுக்கு அப்புறம் அப்படியே கரெக்டா ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொட்டீன் ஆகாது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது பேர் பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக்னா ரிப்பீட் ஆகலைன்னா நான் பீரியாடிக். ஓகேவா? ஸோ பாரு, பீரியாடிக் மோஷன் எனி மோஷன் விச் ரிப்பீட் இட் செல்ஃப். சரியா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணதான் பீரியாடிக். ஹேண்ட் இன் பெண்டுலம் கிளாக். பெண்டுலம் கிளாக், சரி, ஒரு கிளாக் இருக்குன்னா அதுல கீழே ஒரு பெண்டுலம் முள் மாதிரி இருக்கும். அது பார்த்தோன்னா அதோட மோஷன் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிக் 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 டிக். ஸ்விங் ஆஃப் அ கிராடல், அதாவது இந்த ஊஞ்சல் இருக்கு பத்தியா, ஊஞ்சல், அது தள்ளி விட்டோம்னா என்ன ஆகும் சார், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன். சன்னை சுத்தி என்னது, எர்த் வருது. வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன். ஓஹோ, இது என்னையா வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன்? ஆக்சுவலா வேக்சிங் அண்ட் வேனிங்னா மாசை ஆட் பண்றது குறைக்கிறது. இந்த இடத்துல இவங்க வேக்சிங் அண்ட் வேனிங்னு சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐம் சாரி, மீட்டிங் வர சொன்னாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. 2 மணி நேரமா உட்காந்துருக்கேன். சாரி சாரி சாரி. ஓகே, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்து இது கண்டினியூஸா தான் வரும். இப்ப நல்லா பாரு, வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், அந்த மூன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூன் பார்த்தோன்னா ஒரு சில டைம் எப்படி இருக்கும் சார், அந்த கிரெசன்ட் மூன் மட்டும் ஒரு சில டைம் ஃபுல் மூன் வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. ஸோ பீரியாடிக்கா ரிப்பீட் ஆகுது. அதனால தான் இது பேர் என்ன சார், பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக் மோஷன் எந்த மோஷன், சரியா, அது ரிப்பீட் ஆகவே இல்லையோ அது பேர் நான் பீரியாடிக் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ரண்ட்ல போறேன், நான் திரும்பி வரவே இல்லை சார், நான் அங்கே நின்றுட்டேன்.
அப்ப இந்த மோஷன் வந்து திரும்பி திரும்பி ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது. நல்லா பாரு, ஃப்ரண்ட்ல போறேன், பேக்ல வரேன், ஃப்ரண்ட்ல போறேன், பேக்ல வரேன், ஃப்ரண்ட்ல போறேன், பேக்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்றேன். பீரியாடிக் மோஷன். சார் ஃப்ரண்ட்ல போனேன், இப்ப ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் நான் பேக்ல வந்தேன், நான் போயிட்டு உடனே வந்துட்டேன். இப்ப நல்லா பாரு, சேம் டைம்ல நான் மோஷனை ரிப்பீட் பண்ணல. இது நான் பீரியாடிக் மோஷன். சரியா? அக்கரன்ஸ் ஆஃப் எர்த்குவேக், எரப்ஷன் ஆஃப் வல்கனோ, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது, ஆகவே இல்லை. ஓகே, ஸோ பீரியாடிக் மோஷன் என்ன, நான் பீரியாடிக் மோஷன் என்ன, இவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். ஓகே, வந்துட்டு இது கேட்பாங்க. ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன? ஸோ பீரியாடிக் மோஷன் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகணும். அந்த குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுறப்ப அந்த மோஷன் எப்படி இருக்கணும்னா பேக் அண்ட் ஃபோர்த். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாலை நான் சுத்த போறேன், இந்த பாலை நான் என்ன பண்றேன், சுத்த போறேன், சுத்துதே சுத்துதே பூமி. இது ஒரு பீரியாடிக் மோஷன். குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இது ஒரு பீரியாடிக் மோஷன். ஆனா இது ஆசிலேட்டரி கிடையாது. ஆசிலேட்டரினா என்னன்னா ஏதோ ஒரு பகுதியை மையமா வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டை மையமா வச்சு இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, முன்ன பின்ன செல்லுது, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுது. ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போகுது. அப்ப இந்த மாதிரி போறதுனாலதான் இதோட பேர் என்னது, ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் ஒரு பீரியாடிக் மோஷன் தான். ஆனா அதுல என்னன்னா குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகணும். சரி, குறிப்பிட்ட டைம்க்கு ரிப்பீட் ஆகணும் பீரியாடிக் மோஷன். பட் அந்த ரிப்பீட் ஆகிறது எப்படி இருக்கணும்னா சர்க்குலர் மோஷன்ல இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் மையம் வச்சு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இப்படி இருந்தால் தான் அது பேர் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரியா? இதான் காமிச்சேன் பத்தியா? இந்த ஆப்ஜெக்டை சென்டரா வச்சுக்கோ, இதுக்கு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இந்த ஆப்ஜெக்ட் போகுது, அது பேர் தான் என்னது, பீரியாடிக் மோஷன். ஓகே, எக்ஸாம்பிள், அவர் ஹார்ட் பீட், ஸ்விங்கிங் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் த இன்செக்ட். சரியா? இன்செக்டோட விங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணுதுன்னா இதான் சென்டர் வச்சுக்கோ, விங்ஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, இது ஒரு பீரியாடிக் மோஷன் தான். இது என்ன மோஷன், பீரியாடிக் மோஷன். இந்த சென்டர் வச்சுட்டு என்ன பண்ணுது, மேலே கீழே போகுது. இந்த பாரு, நம்ம ஸ்ப்ரிங் வச்சு பண்ணலாம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் இப்படி இழுத்துட்டு இப்படி விடுறேன்னு வச்சுக்கோ, இந்த பாரு மேலே கீழே மேலே கீழே இந்த ஸ்ப்ரிங் போகுதா, இது என்ன மோஷன் சார், பீரியாடிக் மோஷன். ஆர் யூ ஏபிள் டு see this? இது ஒரு பீரியாடிக் மோஷன். ஏன் இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அப்படி போகுது. என்ன டிஃபிகல்ட்டி, டவுட் எது இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இரு. ஓகே, கிராண்ட் ஃபாதரோட கிளாக், கிராண்ட் ஃபாதர் கிளாக், பெண்டுலம் கிளாக்னு சொன்னா ஆகாதா, கிராண்ட் ஃபாதரோட கிளாக், தாத்தாவோட கிளாக். ஸோ பேசிக்லி என்ன சார், இங்கே பாரு இவனோட மோஷனை பாரு, இந்த பாடி வச்சுட்டு முன்னாடி பின்னாடி இப்படியே தானே போறான். அப்ப இவன் மோஷன் பாரு, ஒரு ஆர்மியில வந்து நடப்பாங்க பத்தியா பாரு, இல்லையா? இந்த கையா மோஷன் பாரு, என்ன ஆகுது சார், முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. இதெல்லாம் என்ன மோஷன் சார், பீரியாடிக் மோஷன்ல ஒரு ஆசிலேட்டரி மோஷன். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ, F is equal to kx, F is equal to minus k into x. ஓகேவா? ஏன்னா இது வந்து டிரைவ் பண்ண சொல்லுவாங்க, டெரிவேஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நியூட்டன் செகண்ட் லால இருந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சார், ஸ்ப்ரிங் இருக்குன்னா மைனஸ் கே எக்ஸ். இந்த கே என்னது, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்ல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட எழுதிக்கோ. ஓகே, இந்த நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே இழுக்கிறேன் சார், அப்ப டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் கீழே வருதுன்னு வச்சுக்கோ, ஏன் கீழே நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, விட்டா எங்க போறான், மேலே போறான் சார். அப்ப எந்த டைரக்ஷன்ல வரானோ, எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க, அதுதான் இந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் when displacement of the particle, சப்போஸ் நான் பார்ட்டிகலை ரைட் சைடு கொண்டு போறேன்னா ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகும், பார்ட்டிகல் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணனா ஃபோர்ஸ் ரைட் சைடு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபோர்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆக்சிலரேஷன் சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ரைட்ல இருக்கும். பேசிக்கலி ஈக்குலிபிரியம் நோக்கி இருக்கும். சரிங்களா? அதாவது இதான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கிட்டு வைக்கிறேன்னா ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த ஈக்குலிபிரியம் இருக்கும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ஈக்குலிபிரியம். ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஈக்குலிபிரியம் வெளியே போகும், இல்லை இங்கிட்டு வரும். புரியுதா? இதான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வச்சுக்கோ. ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஈக்குலிபிரியம் தூரம் போகுது, ஆனால் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம் நோக்கி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் வெளியே போகுது, ஃபோர்ஸ் உள்ள இருக்குது. இங்கிட்டு பாரு, ஆப்ஜெக்ட் வெளியே இருக்குது, ஃபோர்ஸ் உள்ள இருக்குது. This type of force is known as restoring force. இந்த ஃபோர்ஸோட பேர் தான் என்ன சார், restoring force. சரியா? ஸோ எக்ஸுக்கு பதிலா இங்க ஆர்னு எழுதியிருக்காங்க. இப்போ கிராஃப் வரைய போற, எஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் வந்து ஒய்யோ சாரி எஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இந்த ஆர்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா நீ என்னன்னு வச்சுக்கலாம், இந்த எக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த எக்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க போகுது, இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்க போகுது.
உன் கிராஃப் பாரு மைனஸ் எக்ஸ். நல்லா பாரு, இது வந்து y இஸ் ஈக்குவல் டு mx எழுதுறாங்க, இது மைனஸ் கிராஃப். அப்போ ஸ்லோப் எப்படி இருக்கு சார்? நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல நீ லைன் வரையறனா உனக்கு நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, இது பாசிட்டிவ் ஸ்லோப், இது என்ன ஸ்லோப்? நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ எனக்கு ஸ்லோப் என்ன சார்? y ஆக்சிஸ் பை எக்ஸஸ். y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ஃபோர்ஸ் இருக்குது. x ஆக்சிஸ்ல என்ன இருக்குது? சரி, y ஆக்சிஸ்ல இதுதான் சார் y ஆக்சிஸ்ல வரைஞ்சிருக்கும். ஏன் இது ஆகாத வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பொதுவாக நாங்கள் இப்படியே வரைஞ்சிருக்கோம். இது ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ கிராஃப் இப்படி இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப் இப்படி அடிக்கும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ் அதிகமாகும். அப்போ y ஆக்சிஸ் வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூவில் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு மைனஸ் கே கிடைக்கும். இதுதான் ஸ்லோப். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா r டிவைடட் பை எஃப். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? r டிவைட் பை எஃப்னா மைனஸ் 1/k. ஸோ அதான் 1 ஸ்லோப். ஓகே, வாட் இஸ் மென் பை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்? ஃபோர் கான்ஸ்டன்ட் இல்லை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பேசிக்லி ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? F இஸ் ஈக்குவல் டு kx-ரா. சரி, அந்த கேவை எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்? எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எக்ஸோட வேல்யூ 1 வச்சுக்கிட்டேன்னா எஃபோட வேல்யூ xk ஈக்குவல். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். எப்போ? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 1. அப்போ 1 யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நீங்கள் ஃபோர்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதான் இந்த கொஸ்டின். சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? ரொம்பவே சிம்பிள். F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எல்லாத்துலேயுமே இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? அப்போ ax இஸ் ஈக்குவல் டு மைனஸ் bx. சரியா? ஸோ நல்லா பாரு, இது சும்மா எழுதுற விதம் தான். சரியா? திஸ் இஸ் மீன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரைட் சைட் போச்சுன்னா ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் நோக்கி இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு போச்சுன்னா அதை நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொன்ன விஷயம். F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kr. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அந்த கிராஃபை வரைஞ்சு முடிச்சிரு. ஓகே, இப்போ பார், த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அந்த டயாமீட்டர் ஆஃப் SHM. ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து ஆசிலேட்டரி மோஷன் கேட்டா இல்லை. ஏன்னா ஆசிலேட்டரி மோஷன் எப்படி இருக்கணும் சார்? ஆசிலேட்டரி மோஷன் எப்படி இருக்கணும்? ஒரு பாயிண்ட்டை மையம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போகணும். அப்போ இது ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. ஆனா இதோட ப்ரொஜெக்ஷன்னா ஆசிலேட்டரி மோஷனா காட்ட போறேன். எப்படின்னா நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பால் எங்க இருக்கோ அதோட பொசிஷன்னா இந்த இடத்துல பார்க்க போறேன். இந்த இடத்துல லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் இங்க இருந்து நான் லைட் அடிக்கிறேன், அப்ப இந்த பால் என்ன ஆகுது? இப்படி மேல போகுது. இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. சரியா? நான் உனக்கு காட்டுறேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணி முடியுதான்னு பாரு. நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு தூரம் டிவி இருக்குன்னு. அப்புறம் டிவியை போட்டு தள்ளிடக்கூடாதுல்ல. இதை நான் ரொட்டேட் பண்ண போறேன். சரியா? ரொட்டேஷன் மோஷன் நீ பாரு. ஓகே, இப்போ நீ ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறேன்னு அசியூம் பண்ணிக்கோமே. நான் ஷார்ட்ஸ் வேற போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்ல போடலாமா தெரில, ஆனா உனக்கு தூரத்துல இருந்து காட்டணும். ஓகே, இது வரைக்கும் ஷார்ட்ஸ் தெரில. சரி, இப்போ நீ நல்லா பாரு. சப்போஸ் உனக்கு இது பாக்குறதுக்கு இந்த பால் எப்படி தெரியுதுன்னா, சப்போஸ் இந்த பாலோட ஷேடோ பார்ப்போமே. இந்த பாலோட ஷேடோ பார்த்தனா எப்படி தெரியும் சார்? இங்க இருக்குது, அடுத்து பார்த்தனா இங்க இருக்குது, இங்கே 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 இங்கே, திரும்பி மேலே மேலே மேலே. அதாவது கீழே வரப்ப என்ன ஆகுது? லென்த் கீழே வருது. அடுத்து இது மேலே போறப்ப என்ன ஆகுது? லென்த் மேலே போகுது. சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சுன்னா சந்தோஷம். ஓகே, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அந்த டயாமீட்டர் ஆஃப் SHM. அதாவது நல்லா பாரு, இந்த பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பார்ட்டிகல் இங்க இருக்கிறப்ப இதோட ப்ரொஜெக்ஷன் இங்க இருக்கும். பார்ட்டிகல் இங்க போறப்ப ப்ரொஜெக்ஷன் இங்க இருக்கும். பார்ட்டிகல் இங்க இருக்க ப்ரொஜெக்ஷன் இங்க. அப்ப நீ இங்க இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ, இந்த பார்ட்டிகளோட ப்ரொஜெக்ஷன். அப்ப பால் என்ன ஆகும் சார்? இப்படி மேலே போகுது, அடுத்து இப்படி கீழே வருது, கீழே வர வர கீழே வருது, திரும்பி மேலே போக 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 பாரு பால் மேலே போகுது, கீழே வருது. புரியுதா? அப்ப என்னதான் இது SHM இருந்தாலும் இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது உனக்கு பாக்குறதுக்கு? சார் மேலே கீழே மேலே கீழே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக தெரியுது. இது பேர் தான் என்ன சார்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் as SHM. சரியா? ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து SHM மாதிரி தெரியும். இதான் கேள்வி. ஓகே, அப்ப நல்லா பாரு, இந்த பால் எப்படி தெரியுது பாரு. பால் வந்து இங்க வருதா? இங்க இருக்கும். கீழே வருதா? ப்ரொஜெக்ஷன் கீழே. மேலே போகுதா? ப்ரொஜெக்ஷன் மேலே. இப்படியே மேலே கீழே போகும். ஸோ பாக்குறதுக்கு எப்படி சார் இருக்க போகுது? சர்க்குலர் SHM மாதிரி இருக்குது. இஃப் அ பார்ட்டிகல் அண்டர்கோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அப்ப அதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது சார்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். பேசிக்கலி மேலே கீழே ஆசோலேஷன் ஆகுது சார்.
This circle is known as reference circle in simple harmonic motion. Okay. So describe simple harmonic motion as projection. So இதான் இப்போ நான் சொன்னேன் பத்தி ஒரு பார்ட்டிகல் வந்து இதே மாதிரி ஒரு டயாமீட்டருக்கு அக்ராஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த தீட்டா வேல்யூ ஒமேகா டின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி மேலே கீழே போய் சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்டிகளோட ஈக்குவேஷன் என்ன இங்கே இருக்குது அப்படின்னா ஏ சைன் ஒமேகா டி. சரிங்களா? அப்போ இது மேலே கீழே இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே. இது பார்க்குறதுக்கும் எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாரு, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் ரொம்ப சிம்பிள், கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. y is equal to a sin omega t. நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி. நீ இதை திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. அவ்வளோதான்டா. சைனை டிஃபரன்ஷியேட்னா காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட்னா ஒரு ஒமேகா. காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் சைன் ஒமேகா டி, ஒமேகாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் திரும்பி ஒரு ஒமேகா. அவ்வளோதான்டா. இந்த 3 தான் இருக்க போகுது. ஸோ நல்லா பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. வெலாசிட்டியோட இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் எழுதலாம். இது எழுதுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. சரியா? சப்போஸ் இல்லை சார் நான் ஈஸியாக என்ன பண்ண போகிறேன், காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக, சரியா, இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, ஏ சைன் ஒமேகா டி டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல இது வரக்கூடாது. லெட் மீ கரெக்ட் இட். ஓகே, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது கிடைக்குது. நான் இந்த ஏ ஒமேகாவை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஒமேகா டி எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு எழுதலாம். இது ஒரு மெத்தட். இந்த ஏவை மட்டும் உள்ள கொண்டு போயிட்டேன், ரூட்டுக்குள்ள கொண்டு போனா ஏ ஸ்கொயர் ஆயிருமா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இந்த ஏ ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி என்னது, ஒய். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒமேகா டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைச்சிரும். இவ்வளோதான். இதுதான் என் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது சார் இது எழுதுறதுக்கு. என்ன பண்ணலான்னா, எக்ஸோட வேல்யூ என்ன, ஏ சைன் ஒமேகா டி. வெலாசிட்டி என்ன, ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. கரெக்டா? சரி, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஓகே, இங்க இருந்து எனக்கு சைன் ஒமேகா டியோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸ் பை ஏ. காஸ் ஒமேகா டியோட வேல்யூ என்ன கிடைக்கும், வி பை ஏ டைம்ஸ் ஒமேகா. இது வந்து எதோட வேல்யூ, சைன் ஒமேகா டி. இது என்னது, காஸ் ஒமேகா டி. அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிரும் சார், 1. அப்ப நீ எல்சிஎம் எடுத்தனா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், சரி ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் plus v square is equal to omega square a square. இந்த டேர்மை அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா v square is equal to omega square a square minus omega square x square. இந்த v வேல்யூ வேணும்னா omega times root of a square minus x square. அவ்வளோதான். ஒமேகா ஸ்கொயரை காமன் எடுத்து ரூட்டுக்கு வெளியே எடுத்தோன்னா ஒமேகா ஆயிரும். அவ்வளோதான்டா. சரியா? திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சிலேஷன். இந்த ஆக்சிலேஷனில் இந்த a sin omega t-க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஒமேகா ஸ்கொயர் ஒய்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கிராஃப் பார்த்துக்கோ. இது சைன் கிராஃப், இது காஸ், இது மைனஸ் சைன் கிராஃப். இது வந்து இன்டெப்த்தாக டீச் பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து உனக்கு இதெல்லாம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசோலேஷன் சாப்டர் நான் நீட்டில் டீச் பண்ணியிருப்பேன். ஒரு தடவை அதை கோ த்ரூ பண்ணிக்கோ. சரி, எனக்கு கண்டிப்பாக ஃபுல் நாலேஜ் வேணும் அப்படின்னா அதை பார்த்துக்கோ. ஏன்னா ஆக்சுவலாக இந்த லெக்சர் இன்னத்துக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனால் நடுவில் 2 மணி நேரம் மீட்டிங்கில் சிக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 2.5 மணி நேரம் லெக்சர் மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ நான் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த லெக்சர் கொடுத்து ஆகணும். இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஏ சைன் ஒமேகா டி. வெலாசிட்டி என்ன, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஆக்சிலேஷன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. அப்போ இந்த ஒமேகா டியோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோ. ஒமேகா டி 0 அப்படின்னா என் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இந்த வேல்யூ 0ன்னு போட்டுக்கோ, 0 ஆயிரும். இதை 0ன்னு போட்டேன்னா காஸ் ஒமேகா டி என்ன சார், 1. அப்போ ஏ ஒமேகா. இது 0ன்னு போட்டேன்னா 0. புரிஞ்சா? π/2ன்னு போட்டால் என்ன ஆகும், சைன் ஆஃப் 90யோட வேல்யூ 1. வெலாசிட்டி காஸ் ஆஃப் 0யோட வேல்யூ என்ன, 0. சைன் ஆஃப் 90யோட வேல்யூ, சைன் 90 என்ன, 1. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ, டிஃப்ரெண்ட் ஆங்கிளுக்கு உங்கள் வேல்யூ என்ன.
சார் இந்த ஆங்கிளுக்கும் டைம்க்கு என்ன கன்வர்ஷன் சொல்றது ரொம்ப சிம்பிளா நீ வச்சுக்கோ. டி டைம்ல ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் போறான். டி டைம்ல அவன் டிராவல் பண்ற ஆங்கிள் வந்து 2π. அப்ப டீயோட வேல்யூ 2π. சரியா? அப்ப பைக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? t/2. அப்ப பை இருக்கிறதுல t/2ன்னு போட்டேன்னா இந்த t/4 ஆயிரும். சரியா? பைக்கு பதிலா t/2ன்னு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா உனக்கு மேல இருக்குது கிடைச்சிரும். சப்போஸ் எனக்கு டைம்ல தெரியும் சார், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல தெரியும்னா டைம்க்கு பதிலா 2π சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. டீக்கு பதிலா 2π சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணா உனக்கு இந்த ஆங்கிள் வந்துரும். டைம் வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சுக்கோ, ஆங்கிள் வச்சு டைமை கண்டுபிடிச்சுக்கோ. இது மட்டும் தேவையான ஃபார்முலா. ஓகே, டைம் பீரியட்னா என்ன? அந்த பாடி வந்து ஒரு கம்ப்ளீட் ஆசோலேஷனை சரியா எவ்வளோ டைம்ல பண்ணுது, அந்த ரிப்பீட்டட் மோஷன் பண்ணுது பத்தி, அந்த ரிப்பீட்டட் மோஷன் எவ்வளோ டைம்ல பண்ணுது, அதோட பேர் தான் டைம் பீரியட். ஓகே, ஸோ நம்ம கேஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஃபார்முலா நீ வச்சுக்கோ. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை டி. இந்த டி தான் என்னது? டைம் பீரியட். எவ்வளோ டைம்ல அந்த மோஷன் ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2π டிவைட் பை டி. அப்போ நம்ம ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தியா, y இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. அப்போ இந்த ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2π பை கேபிட்டல் டி. இந்த கேபிட்டல் டி வந்து டைம் பீரியட். எவ்வளோ டைம்ல ஒரு கம்ப்ளீட் ஆசோலேஷன் நடக்குது, அதான் கேபிட்டல் டி. டிஃபைன் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள். ஸோ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசோலேஷன். ஒரு கம்ப்ளீட் ஆசோலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அது பேர் தான் டைம் பீரியட். ஓகே, அவ்வளோதான் சார். ஃப்ரீக்வன்சினா என்ன? 1 பை டைம் பீரியட். ஸோ டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசோலேஷன் டைம் பீரியட். 1 செகண்ட்ல எவ்வளோ ஆசோலேஷன் நடக்குது? ஸோ நம்பர் ஆஃப் ஆசோலேஷன் இன் 1 செகண்ட் is called frequency. So basically 1 by time period தான் frequency. இதோட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 1 by டைமோட யூனிட் செகண்ட். ஸோ செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது? 2πf. SI யூனிட் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒமேகாவோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா, இது ஒரு சில டைம் இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில டைம் செகண்ட் இன்வர்ஸ்னே போடுவாங்க. ஓகே, நீட் பேப்பர்ல ஒரு சில டைம் செகண்ட் இன்வர்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க ஒமேகாக்கு. பட் கரெக்ட் யூனிட் பார்த்தேன்னா இது ஆங்கிள். ஆங்கிளுக்கு வந்து ரேடியன், ஃப்ரீக்வன்சிக்கு என்ன சார்? செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ் இதான் ஒரு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற யூனிட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா. நீ 2πfனு போடலாம், இல்லை 2π டிவைட் பை டி. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 1 இல்லை 1 பை டைம் பீரியட். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன? இந்த மாதிரி டெஃபினேஷன் தாண்டா, ஈஸி. ஒன்று பெரிய கஷ்டமே கிடையாது. சரியா, ரொம்ப சிம்பிளான லெசன். ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன? 1 பை டைம் பீரியட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது அந்த ஒமேகா. ஓகே, ஜஸ்ட் மினிட், திரும்பி ஏதோ சொல்றாங்க போல. ஓகே, ஸோ y is equal to a sin ஒமேகா t plus phi. இந்த ஒமேகா என்ன? ஒமேகா தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. t என்னது? டைம். இந்த phi என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் இனிஷியல் ஃபேஸ், இல்லைன்னா எப்போச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார்? டைமோட வேல்யூ 0ன்னு போட்டுக்கோ. டைமோட வேல்யூ 0ன்னு போட்டேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன? அதாவது யோசிச்சு பாரு, டைம் நான் ஸ்டார்ட் பண்றப்ப நான் எங்கே இருந்தேன், அதுதான் சார். புரியுதா? நான் டைம் t is equal to 0ன்னு போட்டேன்னா நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன், அதான் இனிஷியல் ஃபேஸ். ஓகே, இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது மொத்தம் வேல்யூ என்ன சார்? ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிகல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் முக்கியம். இந்த வேல்யூ டைமை பொறுத்து மாறும். ஸோ இனிஷியல் ஃபேஸ்னா என்ன சார்? டைம் t is equal to 0ல நான் எங்கே இருந்தேன், அது பேர் தான் இனிஷியல் ஃபேஸ். ஓகே, புரியுதா? ஆக்சுவலா அப்பப்போ இது பிளர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன் கண்ணு தான் அப்படி இருக்கா? என் கண்ணை போய் செக் பண்ணணும் போலயே. ஓகே, ஸோ இனிஷியல் ஃபேஸோட பேர் எப்போச். ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? எப்போச்னா என்ன? த ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் டைம் t is equal to 0ல என்ன இருக்கும், அது பேர் தான் இனிஷியல் ஃபேஸ், இல்லைன்னா எப்போச். ஓகேங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து இருக்காது, இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இது டைமை பொறுத்து இருக்காது. ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன? இனிஷியலா யோசிச்சு பாரு, நான் இங்க இருக்கேன், ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்காங்க, இன்னொரு பார்ட்டிகல் இங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு பத்தியா, இதோட பேர் தான் ஃபேஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? இதோட பேர் தான் என்னது? ஃபேஸ். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன? இந்த ரெண்டு ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ்.
இந்த ஃபேஸ்ல இதோட பேர் இனிஷியல் ஃபேஸ், இதோட பேர் இனிஷியல் ஃபேஸ். புரியுதா? அப்போ இந்த டோட்டல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? இந்த ஃபேஸ்க்கும் அந்த ஃபேஸ்க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, அது பேர் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ டெல்டா 5 வேணும்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த வேல்யூ கிடைச்சிரும். இதே எவ்வளோ தள்ளி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னமோ சின்ன ரசம் வந்து வீட்டில் வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி இது தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்களேடா. இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். புரிஞ்சா? ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் தான் என்ன ஆகும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? டைம் பீரியட்னா என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன ஆஃப் ஆங்குலர் எஸ்ஹெச்எம். இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ ஆங்குலர் எஸ்ஹெச்எம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு மோஷனை எவ்வளோ டைமுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுறான். புரியுதா? இது பேர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா ஒரு ஆங்கிளை வச்சு அவன் ரொட்டேட் ஆக போகிறான். அதாவது நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? நான் அந்த பார்ட்டிக்கல், நீ தான் என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்படி போகிறேன், அடுத்து நான் இப்படி வரேன். அப்போ நான் உன்னை மையம் வச்சு என்ன பண்ணுறேன் சார்? இந்த மாதிரி சைடில் ஆடிக்கிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? இதோட பேர் தான் என்னது? ஆங்குலர் எஸ்ஹெச்எம். புரியுதா இல்லையா? ஏதோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கணும், அதுல இருந்து என்ன பண்றேன்? ரெண்டு சைடு முன்ன பின்ன போறேன். நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோ, இது பேர் லீனியர் எஸ்ஹெச்எம். என்னமோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பார்த்தியா கல்யாணத்துக்கு இப்பல இருந்தே, இது பேர் லீனியர் எஸ்ஹெச்எம். இது பேர் என்னது? ஆங்குலர் எஸ்ஹெச்எம். ஓகே? எஸ் சார், பிசிக்ஸ் கிளாஸா டான்ஸ் கிளாஸானு எங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரிலடா. இந்த பார்ட்டிகல் இப்படி ஆடுது. அதாவது இந்த பால் இருக்குன்னா, இந்த பால் இல்லை இப்படி இவ்வளோ ஆடக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு என்ன ஆகணும்னா, முன்னாடி போயிட்டு பின்னாடி வரணும். ஓகே? இது ஆக மாட்டேங்குது, இது ஏதோ ஒரு டைரக்ஷன் தான் போகும், இப்படி நடக்கணும். இது பேர் தான் ஆங்குலர் எஸ்ஹெச்எம். சர்க்குலர் மோஷன் வேற. சர்க்குலர் மோஷன் ஒரே டைரக்ஷன் சுத்தணும், இது பேர் சர்க்குலர் மோஷன். ஆங்குலர் எஸ்ஹெச்எம்னா என்ன? முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன. யூடியூப்ல எதை பண்ணாலும் பயமா இருக்குது, என்னைக்கு எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுருவாங்கன்னு தெரியாது. ஓகே? When a body is allowed to rotate freely about the given axis, then the oscillation is known as angular axis. So axis வந்து fix பண்ணிட்டு என்ன பண்றேன்? rotate பண்றேன். The point at which the resultant torque acting on the body is zero. சரியா? எந்த பாயிண்ட்ல டார்க் ஜீரோ இருக்கு, அதாவது எந்த பாயிண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காதோ, இதான் இனிஷியல். கரெக்டா? நான் இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன், அப்ப என் பாடி வந்து ரொட்டேட் ஆகல, இதான் இனிஷியல். டார்க் ஜீரோவா இருக்கும், அது ஈக்குலிபிரியம். இப்ப பாருங்க பாடி வந்து வளையுது சார், வளையுது சார். இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? டார்க் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த பொசிஷன் மீன் ஈக்குலிபிரியம். The body is displaced from the mean position. என்ன ஆகுது? டார்க்னால இப்படி மேலே கீழே போறோம். டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனல். லீனியர் எஸ்ஹெச்எம்ல நீ கொல்றாங்களே எப்பா, எத்தனை தடவை தான்டா ஃபோன் பண்ணுவீங்க? இருடா நான் பேசிடுறேன்டா. हेलो मैम, गुड आफ्टरनून मैम. मैम मेरा हो गया मैम. थैंक यू मैम. படுத்துறாங்களேயா, படுத்துறாங்க. ஓகே? நீ காலேருந்து எனக்கு 100 ஃபோன் கால், 100 இல்லை ஓவரா பேசுவோம், 30 ஃபோன் கால் பண்ணிருப்பாங்கடா. இப்போ நல்லா பாரு, அங்க என்ன பார்த்தா? ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரொட்டேட் ஆகுதா? ஆங்குலர் ஃபோர்ஸோட பேர் தான் டார்க். ஆங்குலர் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். லீனியர் எஸ்ஹெச்எம்ல ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க ஆங்குலர் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இவ்வளவு தாண்டா மாறி இருக்கு, வேற ஒரு மாற்றமும் இல்லை. புரிஞ்சா? ஸோ ஆங்குலர் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புரிஞ்சா? எஸ் சார். இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டூ ஆல்ஃபா. டவ்வோட இன்னொரு ஃபார்முலா என்ன சார்? டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. எப்படி டெரிவேஷன் எழுதணும்? இவ்வளோதான் சார், மைனஸ் கே இன்டூ தீட்டா. இந்த கே என்னன்னா கான்ஸ்டன்ட். அங்கே என்ன இருந்துச்சு சார்? அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸில்
இந்த கே என்ன ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இதோட பேர் என்னது டார்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, ரொட்டேஷன்ல வரப்ப டார்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். இதே டார்க்கு நான் என்ன பண்றேன், ஐ இன்டூ ஆல்ஃபா கூட ஈக்குவேட் பண்ணிடுறேன். புரிஞ்சா? ஓகே சார். இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது கொஞ்சம் பாரு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், ஈக்குவேட் பண்ண போறேன். நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன்னா எனக்கு ஐ இன்டூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டூ தீட்டா. இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைட் பை ஐ டைம்ஸ் தீட்டா. ஓகே, நான் உனக்கு அந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன்னா என்ன சார், ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இல்லை இதை ரிமூவ் பண்ணனா ஆக்சிலரேஷனோட வேல்யூ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அதே போல இங்கேயே பார்த்தோன்னா இங்க ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் தீட்டா. ஓகேவா? இது ஜெனரல். இது ஒபே பண்ணாதான் இது பேர் என்ன சார், ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணாதான், இந்த ஈக்குவேஷன் எல்லாம் ஒபே பண்ணாதான் அது என்னது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஒபே பண்ணதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணா ஒமேகா ஸ்கொயர் என்ன சார், கே பை ஐ. அப்ப ஒமேகா என்ன, ரூட் ஆஃப் கே பை ஐ. அப்ப டைம் பீரியட் கேட்டாங்கன்னா ஒமேகா பதிலா என்ன போடலாம், 2π by t. அப்ப டைம் பீரியட் என்ன ஆயிரும், 2π root of I by k. ஓகே, root of I by k. இது சரியா சொரன்னு இருக்கு டிவி, என்னன்னு தெரியல. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நம்ம பேசுவோம். ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பேசுவோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இது அடுத்த ஸ்லைட்ல கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அது ஆக்சுவலாக நான் எழுதுற எழுத்து அப்படி, அதனால அங்கே அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இது ஆக்சுவலாக ஏ கிடையாது. ஓகே, என்ன எழுதி கொடுத்தது அப்படியா, இங்கே டைப்பிங் மேலே தப்பு இல்லை, நம்ம எழுத்து அப்படி. ஏன்னா வாத்தியார் என்ன பண்றாரு, இது ஏ, இது ஜூம்ல இருக்கோ, ஜூம் 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 பாபா, இவர் இது ஏ, இது ஆல்ஃபா. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு வெளியே இருந்து, அதனால அங்கேயும் ஆல்ஃபா ஏன்னு போட்டாங்க. ஸோ நல்லா பாரு, இது பேசிக் கண்டிஷன். ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், ஆர்னு போட்டாலும் சரி எக்ஸ்னு போட்டாலும் சரி, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. இது வந்து என்னது, ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன். இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ டைம்ஸ் ஆல்ஃபா. இங்கே எப்படி இருக்கும், எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ், இங்கே எஃப் டவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டைம்ஸ் தீட்டா. அது இருக்கா, இங்கே இருக்கு பாரு, எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆர், இங்கே வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டைம்ஸ் தீட்டா. ஒமேகாவோட வேல்யூ என்ன, கே பை எம், இங்கே என்ன கே பை ஐ. இங்கே வந்து லீனியராக போகுது, மாஸ் வந்து போயிட்டு வருது. அப்போ மாஸ் இங்கே ரொட்டேட் ஆகுது, கரெக்டாக இல்லை, இந்த டிஸ்க் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அப்போ ஆங்குலர் மாஸ், அதனால ஆங்குலர் மாஸோட பேர் தான் என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டைம் பீரியட் 2π root of m by k, கரெக்ட் தானே, m by k. எஸ் சார். இங்கே டைம் பீரியட் என்ன, I by k. ஓகே, ஸோ இதான் சார் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க வந்துட்டு. டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா டைரெக்டாக சிம்பிளாக எழுதிக்கோ. இதை நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏன் இப்படி ஆகுது, அலைன்மெண்ட்டுங்கிற பேரில் என்னை சாவடிக்கிறீங்களே, நானே பாவம் குழந்தை இல்லையா, என்னை இப்படி படுத்தலாமா? ஓகே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடு, சரியா? இப்போ டவ் என்ன பண்ணுவேன், டவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டூ தீட்டா, டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேனே, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து கே டிவைடட் பை ஐ டைம்ஸ் தீட்டா. எனக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்து ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஒமேகா வேல்யூ, ஒமேகாலேருந்து நீ டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிற, டெரிவேஷன் முடிஞ்சிருச்சுடா. ஓகே, இப்போ ஹரிசாண்டல் ஆசுலேஷன். ஹரிசாண்டல் ஆசுலேஷன் என்ன, நான் மாஸை கட்டி வச்சிருக்கேன், நல்லா பாரு, இதான் சரி ஈக்குலிபிரியம் பொசிஷன். இப்போ மாஸ் என்ன ஆகுதுன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல தள்ளி போகுது, கரெக்டா இல்லையா? இது ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா மாஸ் வந்து இப்படி தள்ளி போயிடுச்சு.
அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்லயும் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்க வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது சார்? ஆப்ஜெக்ட் இங்கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குது, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குது. ஓகே, சேம் ஃபார்முலா, எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. F is equal to minus kx. ஏன்னா ஸ்ப்ரிங் தானே, அப்ப ஸ்ப்ரிங் வச்சு இப்படி தொங்க விட்டாலும் சரி, இப்படி தொங்க விட்டாலும் சரி, F is equal to என்ன சார்? minus k into x. F is equal to m into a. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா a ஓட வேல்யூ minus k by m into x. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? minus omega square x ன்னு இருக்கும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ k by m. அப்ப ஒமேகா வேல்யூ என்ன? ஒமேகா வேல்யூ ரூட் ஆஃப் k by m. ஒமேகாவை நீ எப்படி எழுதலாம்? 2 pi f is equal to root of k by m. அப்ப frequency கேட்டாங்கன்னா 1 by 2 pi root of k by m. டைம் பீரியட் கேட்டாங்கன்னா டைம் பீரியட் 1 இல்ல ரெசிப்ரோக்கல் ஆஃப் frequency. அவ்வளவுதான்டா, புரிஞ்சா? ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ் கேட்டாங்கன்னா இதே தான், இப்ப நான் சொன்னதான் எழுத போறேன். புரிஞ்சா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இது உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா m into a is equal to minus kx. ஸோ a is equal to minus k by m into x. அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. வெர்டிகல் ஆசிலேஷன் எந்த மாற்ற கருத்தும் வராது. வெர்டிகல் ஆசிலேஷன்ல என்ன ஆக போகுது? இந்த ஃபோர்ஸோட வேல்யூவையும் நான் என்ன பண்ண போறேன்னா, பெருசா பயப்படாது, சரியா? f is equal to minus kx னு போடுவேன்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இவங்க என்னன்னா பொதுவாக எக்ஸ் லென்த் எலாங்கேட் ஆச்சுன்னு பார்த்தோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எல்லுன்னு எழுதியிருக்கான். எக்ஸ்னு போட்டா என்ன, எல்லுன்னு எழுதுனா என்ன, எல்லாம் ஒரே கதை தானே. ஓகே, பொதுவா எதனால? கிராவிட்டினால இவன் மூவ் ஆகுறான். அப்ப m into g. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா mg is equal to kx. பொதுவா இவ்வளவு நேரம் ஆக்சிலேஷன் இங்க ஆக்சிலேஷன் பதிலாக என்ன இருக்குது? g ன்னு இருக்குது. g is equal to minus kx by m. புரிஞ்சா? அப்ப எனக்கு என்ன தெரியும்? a is equal to minus omega square x. அப்ப நான் போன தடவை என்ன பண்ணேனோ என் ஒமேகாக்கு அதே வேல்யூ தானே வருது. ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஒமேகாவோட வேல்யூ k by m. கரெக்டா? ரூட்டுக்குள்ள k by m. இது வந்து ஒமேகா என்ன, இதை ஈக்குவேட் பண்ணா ஒமேகாவோட வேல்யூ k by m. இவங்க என்ன சொல்றாங்கன்னா k by m க்கு பதிலா இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் இப்படி எழுதுறேன்னா k by m க்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்? k by m க்கு பதிலா g by x ன்னு எழுதிக்கலாம். ஸோ k by m இருக்குன்னா இதுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? g by x. எக்ஸுக்கு பதிலாக அவன் எல்லுன்னு எடுத்திருக்கான், அவ்வளோதான்டா. சரி, நான் ஆக்சிலேஷன் வந்து ஏன்னு எடுத்திருக்கேன், அவன் ஜின்னு எடுத்திருக்கான். நான் லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அவன் எல்லுன்னு எடுத்திருக்கான். வேற எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அப்போ இதுல இருந்து நீ டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவேன்? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2. இதுல இருந்து டைம் பீரியட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை டிவைட் பை டி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டைம் பீரியட் கண்டுபிடிச்சிக்கோ. இதான் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆல்சோ நீ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா என்ன பண்ணு, 2 பை m பை கேன்னு போடலாம். இதுல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு லென்த்தும் கிராவிட்டி தெரியும்னா இதை யூஸ் பண்ணு, மாசும் ஸ்ப்ரிங் வேல்யூ தெரியும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ, சரியா? இந்த டெரிவேஷன் டிரைவ் பண்ணியாச்சு. இதுல இந்த ரெண்டாவது ஃபோர்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, அது இல்லாம கூட நீ கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்ல என்னென்ன டைப் ஆஃப் காம்பினேஷன் இருக்கு, சரியா? இந்த வண்டி இருக்குன்னா இதுல ஸ்ப்ரிங் என்ன ஆகும்? சரி, இந்த மாதிரி மேலே கீழே போகும், கரெக்டா? இந்த ஸ்ப்ரிங்ல 2 காம்பினேஷன் இருக்கு, ஒன்று சீரிஸ், இன்னொன்று பேரலல். ரொம்ப கஷ்டம் கிடையாது, நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இவ்வளவு சின்ன லெக்சர் போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனா என்ன பண்றது, டைம் இல்லை. ஓகே, அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுதான் ஆகணும். 2 டைப் சார். ஒன்னு சீரிஸ். சீரிஸ்னா என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டும் ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்டும் சேர்ந்துருக்கும் சார். மிச்சம் இருக்க 2 இருக்கு பத்தியா, அது 2 வேற வேற பாடியில சேர்ந்துருக்கும். ஒன்னு பாரு இங்க இருக்கு, இன்னொன்னு வந்து மாஸ்ல இருக்குது. அப்ப என் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஒன்றும் இல்லை, இதுதான் சார் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. இல்லைன்னா இது புரியலன்னா இப்படி எழுதிக்கோ, 1 by k1 plus 1 by k2. இதுதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, பேசிக்ல இருந்து வரணும்னா ஒன்றும் இல்லை, நான் 2 ஸ்ப்ரிங்கை எலாங்கேட் பண்றேன். இந்த ஸ்ப்ரிங் சம் x1 டிஸ்டன்ஸ் எலாங்கேட் ஆகுறேன், இந்த ஸ்ப்ரிங் x2 டிஸ்டன்ஸ். நான் ரெண்டுத்தையும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தானே இழுத்துருக்கேன். ஆமா சார். அப்ப நான் கொடுத்த ஃபோர்ஸ் என்ன? F is equal to k1 x1. செகண்ட் ஒனுக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸ் என்ன? k2 x2. அப்ப x1 வேல்யூ என்ன? F by k1. x2 வேல்யூ என்ன? F by
k2. அப்போ என் டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தேன்னா x1 + x2வா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இழுக்கிறேன். அப்போ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் x1 எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, x2 எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என் டோட்டல் ஃபோர்ஸ் நான் கொடுத்த டோட்டல் ஃபோர்ஸ் பை கே இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன்ல எஃப் பை k1 ப்ளஸ் செகண்ட் ஒன்ல எஃப் பை k2. அப்போ 1/k இஸ் ஈக்குவல் டு 1/k1 ப்ளஸ் 1/k2. இவ்வளோதான். புரிஞ்சா? ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதான் சார் சீரீஸில் கேட்டாங்கன்னா இதான் இப்போ நான் எழுதி போட்டது. எனர்ஜி பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கு ரேஷியோ 12k x². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா போதும். ரைட்டாக ஷார்ட் நோன்னா 2 ஸ்ப்ரிங் கனெக்டட் இன் சீரீஸில் கனெக்ட் பண்ண ஸ்ப்ரிங் கேட்டாங்கன்னா இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் கம்ப்ளீட்லி ஸ்டைட்லெஸ் இட் எக்ஸ்பிரஸ் த பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டி. இல்லை இது கிடையாது. சரியா? இது வந்து எப்போச்சோடது. சீரீஸ்க்கு நான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பத்தியா, இதை சீரீஸோடது. ஓகே, இதை பார்த்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் பேரலல். பேரலல்ல நல்லா பாரு, ரெண்டு ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்ட் வந்து பாக்ஸ்லையும் இன்னொரு எண்ட் எங்கே இருக்குது, செவுத்துல. அப்பனா இது பேரலல் கனெக்ஷன். இந்த பேரலல் கனெக்ஷன்ல நான் கொடுக்க போற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இவனுக்கும் இவனுக்கு நடுவில் பிரியுது. அப்போ நான் கொடுக்குற டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தேன்னா F1 + F2. இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், kx இஸ் ஈக்குவல் டு k1 x1 + k2 x2. இப்போ நான் ரெண்டு ஸ்ப்ரிங் இழுக்கிறேன்னா இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரத்துக்கு எலாங்கேட் ஆகுது, இந்த ஸ்ப்ரிங் அதே தூரத்துக்கு எலாங்கேட் ஆகும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு x1 + x1 இஸ் ஈக்குவல் டு x2. ரெண்டு பேரும் எல்லாரும் ஈக்குவலாக தானே எலாங்கேட் ஆகுறாங்க. எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா k இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், k1 + k2. அவ்வளோதான் நம்ம டெரிவேஷனே முடிஞ்சு. புரிஞ்சா? ஸோ நல்லா பாரு, சப்போஸ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சீரீஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணு, when 2 or more spring are connected in series, parallel தான் சீரீஸ் போட்டுக்கோ, we can remove that all the spring with a equivalent spring. சரியா? இது மட்டும் எழுதிக்கிட்டா போதும். இங்கே parallelக்கு வந்து என்ன எஃபெக்ட் பண்ணா போதும், சீரீஸ்னு போட்டா போதும். ஸ்ப்ரிங் இல்லை சார், பேரலல் தானே ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோ. சரியா? இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோ, அதுக்கப்புறம் இது எழுதுனா போதும். சரியா? இந்த இருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும், உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் என்ன கேட்குறாங்க, சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் கேட்பாங்க. நல்லா பாரு, இந்த டெரிவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஃபைனல் ஃபார்முலா t is equal to 2π√L/g. நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணதா, t is equal to 2π√L/g. ஆனால் இந்த டெரிவேஷன் நம்ம கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த டயக்ராம் பாரு, இந்த டயக்ராமில் சரியா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் இந்த பாக்ஸ். mg எங்கே இருக்கும், கீழே இருக்கும். இங்கே இருக்கிற காம்பனென்ட்னா இது mg cos θ. mg cos θவும் மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷனும் ஈக்குவல். ஸோ அதான் எழுதியிருப்போம். mg cos θ வந்து f டைம் as. ஸோ f டைம் as வந்து வெளியில் இந்த மேலே போகிற காம்பனென்ட். சரி, அது ஏலேருந்து எஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது இது வந்து மேலே போகிற காம்பனென்ட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் டென்ஷனில் இருக்குது பார்த்தியா, இது. இதே வந்து பெர்பெண்டிகுலர் டு த டென்ஷன், இந்த காம்பனென்ட் என்ன, இந்த காம்பனென்ட் என்ன, இது வந்து mg sin θ. ஓகே, அதாவது நல்லா பாரு, இந்த வேல்யூ mg cos θ, mg sin θ. அப்போ இந்த காம்போனென்ட்டையும் இதை ஈக்குவேட் பண்ணலாம். புரிஞ்சா? இது ஈக்குவேட் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, ஸோ டென்ஷன் மைனஸ் mg cos θனால இதுக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கு. ஸோ டென்ஷன் மைனஸ் mg cos θ இஸ் ஈக்குவல் டு mv² by L. ஓகேவா?
tension minus mg cos theta is equal to mv square by L என்ன சார் circular force. ஓகே, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் எழுதலாம். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு mg sin theta. ஓகே, இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா சுத்தி சுத்தி தான் கொண்டு வருவாங்களா? இந்த மாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு பதிலா நான் என்ன போடலாம்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் த பெண்டுலம். அப்போ சைன் தீட்டாக்கு பதிலா நான் எக்ஸ் பை எல்னு போட்டேன்னா டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் எக்ஸ் டிவைடட் பை எல். இப்போ நல்லா பாரு, இது என்ன சார் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஜி பை எல் டைம்ஸ் எக்ஸ். இது எனக்கு என்ன தெரியும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இதுலேருந்து நான் ஒமேகாவை எப்படி எழுதலாம்? நான் சிம்பிளாக என்ன பண்ணேன், சைன் தீட்டா. அவங்க என்னென்னமோ டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் விட்டுரு. நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் உனக்கு புரியுதா? இந்த ஈக்குவேஷன் கூட உனக்கு தேவையில்லை, விட்டுரு. சரியா? இதுவும் வேணும்னா எழுது, இல்லைன்னா விட்டுரு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சார், எம்ஜி சைன் தீட்டா. ஃபோர்ஸ் எப்படி எழுதுனா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன், மைனஸ் சைனோட. ஏன் சார் மைனஸ் சைன் போடுறீங்க? ஏன்னா பார்ட்டிகல் இங்கிட்டு மூவ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ பார்ட்டிகல் வந்து வெளியே போச்சுன்னா ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் இருக்கும், அதனால நெகட்டிவ். இந்த மாசையும் அந்த மாசையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் எப்படி எழுதுறான் சார்? அது எழுதுறதே எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் விட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கும். ma is equal to mg sin theta. இந்த mm cancellation, acceleration வேல்யூ என்ன சார், g sin theta. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ, இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. இந்த லென்த் என்ன சார், லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து எல். சைன் தீட்டா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சைன் தீட்டாக்கு வந்தேன்னா எல் பை எக்ஸ்னு போட்டாச்சு மைனஸோட. இப்போ நான் இந்த ஒமேகாவை இது ஈக்குவேட் பண்ணலாமா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் வந்து ஜி பை எல். அப்போ ஒமேகா என்ன, ரூட் ஆஃப் ஜி பை எல். அப்போ இதுல இருந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும், 1/2 பை ரூட் ஆஃப் ஜி பை எல். டைம் பீரியட் என்ன, இதோட ரெசிப்ரோக்கல் போட்ட ஆன்சர். புரிஞ்சா? இங்க இருக்கிற டெரிவேஷனோட உனக்கு இந்த சைடில் இருக்க டெரிவேஷன் புரிஞ்சுன்னா சைடில் இருக்க டெரிவேஷன் ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ டைம் பீரியட் என்ன சார், சிம்பிள் பெண்டுலம்க்கு டைம் பீரியட் 2 √ of L by G. Law of simple pendulum. Law of length என்ன சார், for a given value of acceleration, acceleration due to gravity constant இருக்குன்னா டைம் பீரியட் என்ன சார், டைம் பீரியட் வேல்யூ 2 √ of L by G. இந்த G வந்து கான்ஸ்டன்ட், 2π கான்ஸ்டன்ட். டைம் வந்து எதை பொறுத்து இருக்கும், லென்த்தை பொறுத்து தான் இருக்கும். லென்த் சின்னதாக இருந்தால் டைம் பீரியட் கம்மியாக இருக்கும், லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் பீரியட் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, இந்த பெண்டுலம் பாரு, நல்லா பாரு, ஒரு ஆசிலேஷன் 1 2 3 4 5 6 7 8 எப்படி இருக்கு. இப்போ நான் லென்த்தை குறைச்சிடுறேன். இப்போ பாரு 1 2 3 4 லென்த்து குறைஞ்சாலும் டைம் பீரியட் என்னாச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால தான் நான் நம்பர் என்ன ஆகுது சார், ஒரு ஆசிலேஷன் வேகமாக பண்ணுது. ஏன்னா லென்த் குறைஞ்சுன்னா என்ன ஆகும், டைம் பீரியட் குறையும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதே லென்த்தை நான் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டேன்னா 2πயும் லென்த்தும் கான்ஸ்டன்ட்னா டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராவிட்டி, ரூட் ஆஃப் கிராவிட்டி. இதுதான் சார், சரிங்களா? ஸோ ரைட் டவுன் த ஈக்குவேஷன் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம முன்னாடி டிரைவ் பண்ணது. ஓகே, இது கஷ்டமா இருக்குன்னா இது ஆக்சலரேஷன் இண்டிகேட் பண்ணுது. F is equal to வந்து -kx, F is equal to m into a. ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும் சார், மைனஸ், நம்மளுக்கு என்ன தெரியும், a வந்து -ω²x. இதுதான் சார் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா ஒமேகா கிடைக்கும், ஒமேகாலேருந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சிக்கும்.
ஓகே, ஆக்சுவலா இது முன்னாடி போயிருக்கும். ஸோ வேற என்ன இருக்கு சார்? மாஸ் ஆஃப் த பாபை பொறுத்து இது மாறாது. நீங்க மாச மாத்தினீங்கன்னா இது மாறாது. டைம் பீரியட் ஆம்பிளிடியூட பொறுத்து இருக்குமா? இல்ல. டைம் பீரியடோட ஃபார்முலா பாரு 2π ரூட் ஆஃப் L/g. ஸோ மாசை பொறுத்து டைம் பீரியட் மாறாது. லென்த்தை பொறுத்து மாறும், கிராவிட்டியை பொறுத்து மாறும். ஆம்பிளிடியூட் நான் சின்ன ஆசிலேஷன் கொடுத்தேன்னா பெரிய ஆசிலேஷன் கொடுத்தேன்னா டைம் அதே தான் இருக்கும். புரிஞ்சா? சிம்பிள் பெண்டுலமோட லென்த்தை பொறுத்து இருக்கும், ஆக்சிலேஷனை பொறுத்து இருக்காது. எதை பொறுத்து இருக்கும்? சரியா? லென்த்து ஆக்சிலேஷன் பொறுத்து இருக்கும். எதை பொறுத்து இருக்காது? மாசை பொறுத்து இருக்காது. சரிங்களா? வேற எதை பொறுத்து இருக்காது? ஆம்பிளிடியூட பொறுத்து இருக்காது. சரியா? ரொம்ப கஷ்டம் வேணா, நீ அந்த வெறும் இந்த காம்பனன்ட் மட்டுமே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஆசிலேஷன் ஆஃப் அ லிக்விட் இன் அ யூடியூப். ஒரு யூடியூப் இருக்கு அப்படின்னா இதுல லிக்விடோட ஆசிலேஷன் எப்படி இருக்கும்? சரிங்களா? இப்ப நல்லா பாரு, இனிஷியலா லிக்விட் இப்படி ஈக்குவல் ஹைட்ல இருந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நான் இந்த லிக்விடோட இதை வந்து இப்படி ஆட்டுன்னு வச்சுக்கோ. லிக்விட் என்ன ஆகும்? ஒரு சைடு மேல போகும், ஒரு சைடு கீழே வரும். கரெக்டா இல்லையா? ஸோ டைம் பீரியட் பார்த்துக்கோ. 2π ரூட் ஆஃப் L/2g. ஸோ இதுல எவ்வளோ ஹைட் கீழே போகுதோ இதுல அவ்வளோ ஹைட் மேலே ஏறும். அப்ப நல்லா பார்த்தா இனிஷியலா ஒரே ஹைட்ல இருந்திருப்பாங்க. இவன் y ஹைட் கீழே போயிருக்கான், அப்ப இவன் y ஹைட் மேலே போயிருப்பான். அப்ப இந்த டைம்ல கம்பேர் பண்றப்ப டோட்டலா எவ்வளவு ஹைட் மேலே போறாங்க? 2y ஹைட் மேலே போயிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி எழுதுறது எல்லாம் இதுல கொடுத்துருக்கேன். ரிவிஷன் சீரீஸ்ல உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். டோன்ட் வரி அபவுட் தட். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோ. இப்போ எனர்ஜி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். எனர்ஜினா என்ன சார்? 12 mv². கரெக்டா? நீ வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? நான் சொல்ற மாதிரி எழுது. இப்படி டைரக்டா இப்படி போயிடுது. வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ஒமேகா ஏ காஸ் ஆஃப் ஒமேகா டி. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடு. half m வெலாசிட்டி வந்தா ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. இந்த மொத்த டேர்ம் இருக்கு பார்த்தியா? இதை தான் அவங்க எக்ஸ்னு வச்சிருக்காங்க. அது ஆனால் தேவையில்லை, நீ இப்படியே வச்சுக்கோ. சரியா? இது என்னது? என் கைனெட்டிக் எனர்ஜி. என் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half kx². இது என் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சா? அப்போ half kx². எக்ஸோட வேல்யூ என்ன? a sin ஒமேகா டி. புரிஞ்சா? இல்லை நான் ஒரு எம்டி ஸ்லைட் வச்சு எழுதிக்கிறேன். இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா ஒரு எம்டி ஸ்லைட் யூஸ் பண்ணுவோம். ஓ, இது பொட்டன்ஷியல் எனர்ஜியோடதா? சரி, நான் கைனெட்டிக் எனர்ஜி டிரைவ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள், கஷ்டம்லாம் இல்லடா. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தோன்னா half kx². எக்ஸோட வேல்யூ என்ன? a sin ஒமேகா டி. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேனே. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ half k a² sin ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? இதே வந்து கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half mv². வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி. ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி. நீ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும்? half m ஒமேகா ஸ்கொயர் a² காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. இதுக்கு பதிலாக நான் கேன்னு போட்டுக்கலாம். இப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா half k a² காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. ஓகே, எப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k/m. அப்போ கேயோட வேல்யூ என்ன? m ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இல்லைன்னா கைனெட்டிக் எனர்ஜி எழுத இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு? half k a² மைனஸ் x². நீ இப்படியும் எழுதலாம். இது எங்கிருந்து வந்துச்சுன்னா என் வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒமேகா டைம்ஸ் ரூட் ஆஃப் a² மைனஸ் x². அப்போ half mv². வெலாசிட்டி வந்து என்ன போடுவேன்? ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் a² மைனஸ் x². இதை சிம்பிளை பண்ண கே ஆயிருமா? ஸோ இதுதான் கேன்னு போட்டு இங்கே எழுதியிருக்கேன். அப்போ டோட்டல் எனர்ஜி என்ன? கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இதையும் ஆட் பண்ணு. half k a² கிடைக்கும். இல்லையா சார் நான் இதையும் ஆட் பண்ணலாமா? பண்ணிக்கோ. அதை பண்ணாலும் உனக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும்.
அப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டைமை பொறுத்தும் பொசிஷனை பொறுத்தும் மாறுது. ஆனால் டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டைமை பொறுத்து மாறுதா? மாறுது சார். கைனெட்டிக் எனர்ஜி டைமை பொறுத்து மாறுதா? சார் மாறுது சார். ஆனால் டோட்டல் எனர்ஜி பாரு, டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா கைனெட்டிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். அப்போ இதுதான் சார் டோட்டல் எனர்ஜி. இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, ஆப்ஜெக்டை வந்து நான் ரொம்ப எலாங்கேட் பண்ணிட்டேன், அந்த இடத்துல ரெஸ்ட், இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸில் இருக்கான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கான்? எக்ஸ்ட்ரீம் கேஸில் இருக்கான். ஆப்ஜெக்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸில் இருக்கிறப்போ, ஆப்ஜெக்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸில் இருக்கிறப்போ, இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸில் ஆப்ஜெக்ட் இருக்கப்போ ரெஸ்ட்டில் இருப்பான். அப்போ அங்கே கைனெட்டிக் எனர்ஜி இருக்காது. எல்லா எனர்ஜியுமே என்ன தான்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வேல்யூ பாரு இப்படி இருக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் அங்கேருந்து மூவ் ஆகி வரான் சார். அப்போ வெலாசிட்டி கூட போகுது. அப்போ வெலாசிட்டி கூடுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி கூடும். அவன் பக்கத்தில் வர வர எக்ஸோட வேல்யூ குறையும். எக்ஸோட வேல்யூ குறைச்சுன்னா பொட்டன்ஷியல் குறையும். சொன்னால் பாரு, கைனெட்டிக் கூடி இருக்கு, பொட்டன்ஷியல் குறைஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் பாரு, டோட்டல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. கரெக்டாக ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்துட்டான். ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்துட்டானா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். ஆனால் டோட்டல் எனர்ஜி அதே தான். அடுத்து இங்கிட்டு போகிறான் சார். இங்கிட்டு போகிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கா? அப்போ பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, கைனெட்டிக் குறையுது. சொன்னால பாரு, கைனெட்டிக் ஃபர்ஸ்ட் கம்மியாச்சு. இப்போ கைனெட்டிக் என்னாச்சு? கூடுது கூடுது கூடுது, மேக்ஸிமம் ரீச் பண்ணிச்சு. அடுத்து கைனெட்டிக் என்ன ஆகுது? குறையுது. சரி, அப்போ கைனெட்டிக் வந்து குறைஞ்சி ஃபுல்லாக என்ன இது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. பட் டோட்டல் பாரு, டோட்டல் எப்பயுமே எப்படி இருக்குது சார்? கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் மாறுமே தவிர டோட்டல் எனர்ஜி எப்பயுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே, அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் எல்லாமே கைனெட்டிக்காக இருக்குது. சரியா? எல்லாமே கைனெட்டிக்காக இருக்குன்னா பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். புரிஞ்சா? அப்போ ஒரு சில டைம் பாரு, பாதி கைனெட்டிக் பாதி பொட்டன்ஷியல். பட் டோட்டல் எப்பவுமே எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வந்து சும்மா டெஃபினேஷன்ஸ் தான் உனக்கு தெரியணும். ஐயோ என்ன ஓப்பன் ஆயிட்டோல. ஃப்ரீ ஆசிலேஷன், when the oscillation is allowed to oscillate by displacing its position from equilibrium. சரிங்களா? which is equal to the natural frequency. அதாவது நான் அலோவ் பண்ணுறேன் சார், இது ஆசிலேட் ஆகணும்னு அலோவ் பண்ணிடுறேன். ஓகே, இது எடுத்துக்கிறேன். இதை அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருந்து கொண்டு போய் இங்கே ஓரத்தில் கட்டிட்டு விட்டுறேன். இதோட பேர் தான் என்ன ஆசிலேஷன் சார்? ஃப்ரீ ஆசிலேஷன். எந்த ஃபோர்ஸும் நான் கொடுக்கல சார். இது பேர் தான் என்ன ஆசிலேஷன்? ஃப்ரீ ஆசிலேஷன். எக்ஸாம்பிள் என்ன? ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். இப்போ நான் காமிச்ச பார்த்தியா? வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் ஆகுது. நல்லா பாரு, இந்த ஸ்ப்ரிங்கை நான் இப்படி தொடர்ந்து விட்டுறேன். இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது? மேலே கீழே போகுது. இது ஒரு ஃப்ரீ ஆசிலேஷன். ஓகே, டேம்ட் ஆசிலேஷன் என்னன்னா, இந்த ஆசிலேஷன் ஃப்ரீயா ஆடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலா ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால இதோட ஆம்பிளிட்யூட் பாரு. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதோட ஆம்பிளிட்யூட் பாரு. ஆம்பிளிட்யூட் என்ன ஆகுது? குறையுது. புரிஞ்சா? ஆம்பிளிட்யூட் என்ன ஆகுது? குறையுது. ஓகே, அதோட பேர் தான் என்ன ஆசிலேஷன்? டேம்ட் ஆசிலேஷன். ஓகே, எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். The oscillation of a pendulum or pendulum oscillating inside an oil filled container. சரியா? ஒரு பெண்டுலமோட ஆசிலேஷன் ஆகட்டும், இல்லை பெண்டுலம் வந்து ஆயில் ஃபில் கண்டெய்னர் இருக்குன்னா நல்லா பாருங்க, வர இதான் பெண்டுலமோட ஆசிலேஷன். காத்தனால என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் என்னது? இதுதான் டேம்ட் ஆசிலேஷன். அதாவது ஆசிலேஷன் வந்து இப்படியே கான்ஸ்டன்ட்டாக நடக்காது, சேம் ஆம்பிளிட்யூட்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் இப்படி அதிகமாக இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதோட ஆம்பிளிட்யூட் குறைஞ்சு 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 போயிடும். இது பேர் தான் டேம்ட் ஆசிலேஷன். சரியா? டேம்ட் ஆசிலேஷன்னா என்ன? அதோட எக்ஸாம்பிள் மெயின்டைன்ட் ஆசிலேஷன்னா, ஒரு ஆசிலேஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் சார்? நின்று போயிடணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் சார்? அதை மெயின்டைன் பண்ணுறேன். வைல் பிளேயிங் இன் அ ஸ்விங். ஆசிலேஷன் என்ன? நீ ஊஞ்சல் இருக்கேன்னு வச்சுக்கோயேன், ஊஞ்சல்ல நீ ஒரு தடவை தள்ளி விட்டேன்னா நீ அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊஞ்சல் என்ன ஆயிரும் சார்? குறைஞ்சு போயிடும். ஏன் சார் குறையுது? ஏன்னா டேம்பிங்னால. இந்த டேம்பிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார்? ஒரு டைம் நீ வரப்ப லேசாக ஒரு தள்ளுறேன். சரியா? இப்போ இந்த பால் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த பாலை நான் விட்டுட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். நான் என்ன பண்றேன்னா, இந்த பாலை ஒரு டைம் இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோயேன், ஒரு டைம் தள்ளிக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஆசிலேஷன் என்ன ஆகுது சார்? மெயின்டைன் ஆகுது. புரிஞ்சா?
ஸோ இப்போ ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்குன்னு வச்சுக்கோ, டியூனிங் ஃபோர்க் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நின்று போயிடும். ஆனால் அந்த டியூனிங் ஃபோர்க்கில் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டரி சப்ளை மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட்டாக பவர் கொடுத்து அதை வந்து ஆட்ட வச்சுக்கிட்டே இருக்கேன். அது பேர் தான் என்ன சார், மெயின்டைன்ட் ஆசிலேஷன். ஓகே, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்னா அதே தான், எனி ஆசிலேட்டர் ட்ரிவன் பை எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஏஜென்ட் டு ஓவர் கம் த டேம்பிங். அந்த டேம்பிங் வந்து என்ன ஆகுது சார், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் ரெஸ்ட்டுக்கு வந்துடுறான். அந்த ரெஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ல வராம நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு இவனை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ மெயின்டைன்ட் ஆசிலேஷன் இல்லை ஃபோர்ஸ் ஆசிலேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா அது பேர் என்னது, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். In this type of vibration, the body execute vibration initially vibrate with the natural frequency, and due to presence of external periodic force, body என்ன ஆயிரும், எவ்வளோ ஃபோர்ஸ்ல நீங்க கொடுக்குறீங்களோ, என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஸோ என்ன டைப், 4 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் சார். ஃப்ரீ ஆசிலேஷன்னா அதுவா ஆடுறதான் சார் ஃப்ரீ ஆசிலேஷன். டேம்ட் ஆசிலேஷன் என்ன, டியூ டு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அந்த ஆசிலேஷன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேம்ப் ஆயிடும். மெயின்டைன்ட் ஆசிலேஷன் என்ன, நம்ம எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மெயின்டைன் பண்றோம். ஃபோர்ஸ் ஆசிலேஷனும் அதே தான். புரிஞ்சா, மெயின்டைன் ஆசிலேஷனும் ஃபோர்ஸ் ஆசிலேஷனும் அதே தான். ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஒரே ஒரு டாபிக் இது. அகைன் பாரு, எல்லாமே டெஃபினேஷன் தான், இதுல ஒண்ணுமே இல்லை. டெரிவேஷன்னா 3 டெரிவேஷன், அதை நான் ஆல்ரெடி உனக்கு டிரைவ் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேல ஃபுல்லா என்னது, டெஃபினேஷன் தான். இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் வேர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். சரியா, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் என்ன பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து அவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில, சரி ஒருத்தவன் ஆட விடுறான்னு வச்சுக்கோ, அவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான். இப்போ நீ ஒருத்தவனை ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிறன்னு என்ன ஆவான், என்னதான் அவனுக்கு ஒரு நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. சரிங்களா, இது வந்து எங்க YTM வேணு சாருக்கும் அமன் சாருக்கும் நான் டெடிகேட் பண்றேன். அதாவது நேற்று வேணு சார் கூட சொன்னாரு. ஓகே, மற்ற சேனல்ஸ்ல என்ன பண்றாங்க, நம்ம தெலுங்கு சேனல்ல என்ன பண்றாங்க, அதை வந்து அபி சாரை பண்ண சொல்லுங்க, அப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வேணு சார் என்ன சொன்னார் அப்படின்னா, அபி சாருக்குன்னு ஒரு நேச்சுரல் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்ப நம்ம அபி சாருக்கு நேச்சுரலா என்ன வருதோ அதை பண்ண விடுவோம், அதான் பெட்டரா இருக்கும். பட் அமன் சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க காமெடி பண்றாங்களா, வாங்க நம்மளும் காமெடி பண்ணுவோம். அப்ப யோசிச்சு பாரு, என்னன்னா அபி சாருக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அபி சார்ட்ட நீங்க கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்க போய் நடத்துங்க அப்படின்னா, அபி சாரோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில அபி சார் என்ன பண்ணுவார், ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா வியூஸ் வரலன்னா இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருது. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்னை எப்படி பண்ண சொல்றாங்களோ நான் அதே மாதிரி பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில ஆடிக்கிட்டு இருந்தேன்னா, இப்ப என்னோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இருக்கும். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சில வைப்ரேஷன் கிரியேட் பண்றாங்களோ அதே ஃப்ரீக்வன்சில வைப்ரேஷன் வரும். அவ்வளவுதான்டா. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டேன் சார். சரிங்களா, உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு நீ மன்னிச்சிருங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம்ல, சப்போஸ் எக்ஸ்டர்னலா நான் கொடுக்குற ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அவனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, இந்த பாடிக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கு, அவன் பாட்டுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில ஆடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, என் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதோட பேர் தான் ஆம்ப்ளிடியூட். சரியா, இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட பேர் தான் என்ன சார், ரெசனன்ஸ். சரியா, இந்த ஃபினாமினனோட பேர் தான் என்னது, ரெசனன்ஸ். ஓகே, ஸோ ரெசனன்ஸ்னா என்ன, இவ்வளோதான்டா. சரியா, இதுல என்ன இம்பார்ட்டன்டான டெரிவேஷன் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. F is equal to minus kx, F is equal to m into a. நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ma is equal to minus k into x. அப்ப என் ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன, மைனஸ் kx டிவைடட் பை m. நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சிலரேஷனோட வேல்யூ சிம்பிள் ஹார்மோனிக்கா இருக்கணும்னா இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஒமேகாவோட வேல்யூ ரூட் ஆஃப் கே பை எம். அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன, 1/2 பை ரூட் ஆஃப் கே பை எம். டைம் பீரியட் என்ன, 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. முடிஞ்சா, எஸ் சார். நெக்ஸ்ட் பார்த்தனா ரொட்டேட்டிங் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டார்க்கோட வேல்யூ மைனஸ் கே டைம்ஸ் தீட்டா. டார்க்கோட இன்னொரு ஃபார்முலா என்ன, ஐ டைம்ஸ் ஆல்ஃபா. அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டூ தீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வருது, கே பை ஐ டைம்ஸ் தீட்டா. ஆங்குலர்ல பார்த்தனா என் கண்டிஷன் என்ன, ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஆல்ஃபா. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா என் ஒமேகாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் கே பை ஐ. சரியா, ஃப்ரீக்வன்சி என்ன, 1/2 பை ரூட் ஆஃப் கே பை ஐ. அப்போ என் டைம் பீரியட் என்ன ஆயிடுச்சு,
முடிஞ்சு சார். ஓகே, இவ்வளோதான்டா டெரிவேஷனு. இதை நீ கொஞ்சம் நடுவில் மானே தேனே பொன்மானே இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கோ. whenever a pendulum is oscillating about the mean position, we know that torque acting on the pendulum is directly proportional to the angular displacement, where so it can be written as t is proportional to theta, illa t is tau is equal to minus k into theta, where k is called what? Torsional constant. அந்த மாதிரி சும்மா இங்கிலீஷ் மானே தேனே பொன்மானே தான். சரியா? f is equal to mg sin theta. இது சிம்பிள். இது வந்து எதுக்கு? இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு. இது ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு. சரியா? இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட அதே டெரிவேஷனை நீ வந்து ஸ்ப்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த தப்பு இல்லை. ஸ்ப்ரிங்குக்கும் நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் பெண்டுலம். சரியா? இதில் m into a is equal to mg sin theta. sin thetaக்கு பதிலாக நான் x by l னு போடலாம். இங்கே ஒரு மைனஸ் சைன் வரப்போகுது. மாசு மாஸ் கேன்சல் ஆச்சு. ஆக்சலேஷனோட வேல்யூ பார்த்தோன்னா g டிவைட் பை l into x. நம்மளுக்கு ஆக்சலேஷனோட வேல்யூ என்ன தெரியும் சார்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இங்கிருந்து ஒமேகாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன? 1/2π. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன? 1/2π. அப்போ டைம் பீரியட் என்ன ஆயிரும்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெஞ்சுக்கு பெய்திடும் மாமழை, நீருக்கு மூழ்கிடும் தாமரை. ஸ்ப்ரிங் இன் சீரீஸ். ஸ்ப்ரிங் வந்து சீரீஸ்ல இருக்கிறப்ப f is equal to k1. சரியா? சீரீஸ்ல x1. சரியா? f is equal to k2 x2. அப்ப டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வேல்யூ பார்த்தனா x1 plus x2. அப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிடும் சார்? f by k is equal to x1 க்கு பதிலா f1 f by x1, f2 க்கு பதிலா f by x2. புரியுதா? அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டு சாரி தப்பா எழுதிக்கிட்டேன். x1 க்கு பதிலா f by k1, x2 க்கு பதிலா f by k2. அப்ப 1 by k is equal to 1 by k1 plus 1 by k2. இதான் சீரீஸ். பேரலல்ல பார்த்தனா நான் கொடுக்குற டோட்டல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? f1 plus f2. f க்கு பதிலா kx, f1 க்கு பதிலா k1 x1, f2 க்கு பதிலா k2 x2. இந்த x வந்து எல்லாத்துக்கும் சேம். x is equal to x1 is equal to x2. இங்க வந்து f is equal to f1 is equal to f2. சரியா? எல்லா ஃபோர் சேம், இங்க x சேம். அப்ப k is equal to k1 plus k2. அவ்வளவுதான்டா. புரிஞ்சா? முடிஞ்சு சார். இவ்வளவுதான் நம்ம பார்த்த எல்லா டெரிவேஷன். ஓகே, இதை தாண்டி எல்லாமே டெஃபினேஷன் எப்படி எழுதணும் எல்லாத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கு அதை தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.